Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிசம்பர் லாஸ்ட் வீக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் டுடே டே ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். நிஃப்டியை பொறுத்து லாஸ்ட் வீக் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 5 இயர் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பொறுத்தளவு இது நமக்கு ஜீரோவாக இருந்தது ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, தேர்ட் வே, ஃபோர்த் வே, ஃபிஃப்த் வே. ஸோ ஃபிஃப்த் வே பொறுத்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேணுனால அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு ஆர்எஸ்சியில் நம்ம டைவர்ஜென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டாக ஆர்எஸ்சிலையும் டைவர்ஜென்ஸ் கிடச்சிருந்தான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம மோட்டிவ்க்கான 5 இயர் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த கரெக்ஷனை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் வரலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் 38லேருந்து 61 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதை பொறுத்து நம்ம எந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வேவ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த பாட்டத்துக்கும் 5th உடைய ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் நமக்கு நியர்பை 23ல சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ வரக்கூடிய செஷன் நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா 38 தான் நம்மளுடைய அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர். பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு பேங்க் டே பொறுத்தல ஃப்ரைடே நமக்கு என்னதான் நெகட்டிவ்ல க்ளோசிங் வச்சிருந்தாலும் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு கன்சால்டேஷன் ஸ்ட்ரக்சர் தான் கிடைச்சிருக்கான். ஸோ கன்சால்டேஷனை பொறுத்தளவு நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ப்ரீவியஸ் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பேங்க் டீக்கான சென்டிமெண்ட்டை பொறுத்தல நமக்கு இன்னும் புல்லிஷாக தான் இருக்கான். இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது கால் சைடை காட்டிலும் புட் சைடு தான் நமக்கு அதிகமாக ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு பெரிய அளவுக்கு கீழே வரக்கான ப்ராபர்ட்டி இல்லைன்னு சொல்லி தான் அதுவும் நமக்கு சொல்லுது. ஸோ இந்த ரெண்டு அடிஷனல் சென்டிமெண்ட்டுமே நமக்கு புல்லிஷாக இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல எந்த மாதிரி கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு இந்த மைனர் ஸ்விங், அதாவது ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது மார்க்கெட் 61ல க்ளோசிங் வச்சிருக்கான். 78 கட் பண்ணுச்சுன்னா அது நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட்லேருந்து ட்ரெண்டு கன்வியூஷன் இண்டிகேட் பண்ணும். இன்கேஸ் நமக்கு வரக்கூடிய செஷன் எப்படின்னு ஓப்பன் ஆனாலும் சரி இல்லை 78ல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா நம்ம தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இது நமக்கு பேசிக் திங் தான், இது நம்ம வழக்கமாக சொல்கிறதான். இது இல்லாமல் இன்னொரு மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பொறுத்தளவு நீங்கள் சிம்பிளாக ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்தை எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணாலும் அது நமக்கு ரிவர்சல் தான். இது நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மட்டும் இல்லை, இந்த இடத்துல நமக்கு பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ அந்த பேட்டர்னை பொறுத்தவரை நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டரை அதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ பேட்டர்னை ட்ரா பண்ணி காட்டுறேன். இது நமக்கு லெஃப்ட் ஷோல்டராக இருக்கும், இது நமக்கு ஹெட்டாக இருக்கும். இப்போ ஃபார்ம் ஆகுது நமக்கு ரைட் ஷோல்டராக இருக்கும். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணும்போது நமக்கு நெக் லைன் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அதுவும் நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் தான். ஏன்னா அந்த பேட்டர்னை பொறுத்தளவு நமக்கு பீரஸ் ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்லேயும் முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு ரைட் ஷோல்டரானது ரீட்ரேஸ்மெண்ட் 78 கட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேமில். ஸோ இதுக்கான 1 ஹவர் சார்ட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 1 ஹவர் சார்ட்டை பொறுத்தல எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஃப்ரைடே க்ளோசிங்கை பொறுத்தளவு கன்சல்டேஷனோட க்ளோசிங் வச்சிருக்கான். அதே மாதிரி நமக்கு சிங்கப்பூர் நிஃப்டி ஃப்ரைடே க்ளோசிங்கை பொறுத்தளவு 30 பாயிண்ட் நமக்கு ப்ளஸில் தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மண்டே மார்க்கெட் ஆனது மோஸ்ட்லி நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் 78 கட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் 78ல நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நம்ம தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் 78ல சஸ்டெயின் ஆனாலும் சரி இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் 78 கட் பண்ணாலும் சரி அது மோஸ்ட்லி நமக்கு ட்ரெண்டு கன்வியூஷனான புல்லிஷ் மார்க்கெட்டை தான் இண்டிகேட் பண்ணும். அதை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் 21,622லேருந்து 21,982 வரைக்கும் இந்த வாரம் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு அக்ரெசிவான மூமெண்ட் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த வாரம் நமக்கு அக்ரெசிவான மூமெண்ட் கிடைக்காது. அதாவது புல்லிஷ் மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு ஒரு ஷார்ப்பான ரேலி நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்காது. இதே நமக்கு கரெக்ஷன் நடந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஷார்ப்பான கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதுக்கான ரீசனை பொறுத்தளவு நமக்கு இது ஜிக்ஜாக் வேரியேஷன் தான் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ ஜிக்ஜாக் வேரியேஷனை பொறுத்தளவு நமக்கு 0 to A எந்த மாதிரி கரெக்ஷன் கொடுத்ததோ அதே மாதிரி தான் B to Cயும் நமக்கு கரெக்ஷன் கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 78ல ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஷார்ப்பான கரெக்ஷன் தான் அகைன் நடக்கிறதுக்கான ப்ராபர்ட்டி இருக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஒரு ஷார்ப்பான ரேலியை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ இந்த கன்சல்டேஷன் தான் நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இது நமக்கு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மேலே போகிறதுக்கு தான் அதிகபட்ச பாசிபிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல சப்வே கவுண்டை பொறுத்தளவும் இது நமக்கு 0வாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, தேர்ட் வே, நமக்கு 4th தான் கம்ப்ளீட் ஆயிருக்கான். ஸோ 4th கேரக்டர் தான் நமக்கு கன்சல்டேஷன். ஸோ நமக்கு 4th கம்ப்ளீட் ஆனதுனால நமக்கு வரக்கூடிய செஷன் 5th மேலே போகிறதுக்கு தான் அதிகபட்ச பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய செஷன் மார்க்கெட் தேர்டோடைய ஹையை கட் பண்ணும்போது நமக்கு 5th எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் 48,574லேருந்து 49,005 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரி நமக்கு வரக்கூடிய ரேலியானது
ஷார்ப்பான ராலி நடக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கேயும் நமக்கு ஃபிஃப்த் ஆனது டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததுனால பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஒரு மைனர் புல் பேக், அதை ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன கரெக்ஷன், அதை ஃபாலோ பண்ணி நமக்கு புல் பேக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதாவது நமக்கு பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்காம தான் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நமக்கு வரக்கூடிய செஷன் மார்க்கெட்டால் தேடக்கூடிய ஹையை கட் பண்ண முடியாட்டி மோஸ்ட்லி நமக்கு இந்த ரேஞ்சானது கன்யூஷன் நடக்குமே தவிர பெரிய அளவுக்கு இங்கேயும் கரெக்ஷன் கொடுக்காது. ஸோ ரேட் எஸ்மெண்ட்டை பொறுத்தளவு இந்த இடத்துல நீங்கள் செகண்ட் உடைய பாட்டத்துக்கும் தேர்ட் உடைய ஹைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் நமக்கு 23 சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ 23 கட் பண்ணிச்சுன்னா உங்களோட டார்கெட்டை 38 வரைக்கும் கொண்டு வாங்க. ஸோ இதான் இந்த வாரத்துக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.